இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா 3:4 அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கழித்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இது ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து பேசுகிறார். இதை யாரை குறித்துனா, யோசுவா என்கிற பிரதான ஆசிரியன் அவன் அணிந்திருந்த அழுக்கான வஸ்திரம். அந்த அழுக்கான வஸ்திரம் எதனால அவனுடைய வஸ்திரம் அழுக்கானது? அவனிடத்துல காணப்பட்ட அக்கிரமங்கள் தான் அங்கே அழுக்காய் காணப்பட்டது. அதை கர்த்தர் மாற்றி அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை கொடுக்கறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரி வஸ்திரங்களை நம்ம உடுத்திட்டு இருக்கோம்? பரிசுத்த வஸ்திரத்தை உரித்து கொண்டிருக்கிறோமா, இல்லைன்னா அழுக்கான கந்தையான நிர்வாணமான வஸ்திரங்களை நம்ம உடுத்தி கொண்டிருக்கோமா? இன்னைக்கு நம்மளே தூக்கி பார்க்கலாம். ஆவிக்குரிய கண்களில் என்ன மாதிரி வஸ்திரத்தை நம்ம அணிந்தவர்களை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். இன்னொன்று என்ன தெரியுமாங்க, நம்மளுடைய வஸ்திரம் சிறந்த வஸ்திரமாய் மாறணும்னா, சுத்தமான வஸ்திரமாய் பரிசுத்தமான வஸ்திரமாய் மாறணும்னா ஆவியானவருடைய உதவி தேவை. நம்மளை மாற்றிக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறியாமல் என்ன மாதிரி அழுக்கான கந்தையான குப்பையான வஸ்திரங்களை ஆண்டவரே நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம்னு எங்களுக்கு தெரியலப்பா. இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா. நாங்களும் பரிசுத்த வஸ்திரத்தை அணியணுமே. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த பரிசுத்த வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்துங்கப்பா. அதற்கான காரியங்களை, அதற்கான செயல்களை நாங்கள் செய்யவும் ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரை போதித்து நடத்தவும் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த இரவுல என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அழுக்கான கந்தையான பாவமான அக்கிரமத்தையே அழுக்கான வஸ்திரம் சொல்றீங்க ஆண்டவரே. எங்களோட சிந்தையில எவ்வளோ கேடுகள் ஆண்டவரே, எங்களோட நாவில எவ்வளோ பொய் உதடுகள் ஆண்டவரே, ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எவ்வளோ கேவலமான வஸ்திரங்களை அணிய வைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. முதலாவது எங்களுடைய உறுப்புகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்மோடு விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக ஆண்டவரே எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கண்கள், நாவு, சொல், செயல், நடக்கை எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவிக்குரிய கண்களை எங்களை திறங்கப்பா. உமக்கு முன்பாக என்ன மாதிரி கேவலமான வஸ்திரங்களை உடுத்திட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியலப்பா. இந்த இரவு நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்த வஸ்திரம் தரிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. சிந்தையில ஒரு மாற்றம், சொல்லில மாற்றம், செயலில மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை நீங்க தாங்கப்பா. நீங்க தான் கூட இருந்து வழி நடத்தணும். உங்களை மட்டும்தான் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே அந்த சிறந்த வஸ்திரத்தை எப்படி யோசுவாக்கு உடுத்துனீங்களோ அது போல எங்களுக்கும் நீங்க உடுத்துக வல்ல தேவன் ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிற ஒரு இரவா இந்த இரவு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற வஸ்திரங்களை அணிந்தவர்களா நாங்கள் இருக்க கிருபை செய்ய காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.